ஒரு விஷயம் நமக்கு பல திருப்ப சொதப்பினாலும் அதை விடாமுயற்சியாக மீண்டும் மீண்டும் பண்ணுறதுனால ஒரு நாள் சக்ஸஸ் அடையலாம். இதே பேசிக்கில் தான் இன்றைக்கி நான் வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு பல திருப்பு சொதப்பினாலும் இன்றைக்கி நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சு வெங்காயம் தக்காளி வெட்டும் போது என் அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா. அவட்ட பேசிகிட்டே வெட்டியாச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, அவள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அவள் வந்து ஒரு ஓன் ரிஸ்க் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ தான் தோணுச்சு ஒரு தாட்டு, நம்ம லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும், இப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது. நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னா சில ஓன் ரிஸ்க் நம்ம லைஃப்பில் எடுத்து தான் ஆகணும். நிறைய பேர் வேண்டாம் முடியாது அப்படிலாம் என்ன தாட் சொன்னாலும் நம்ம மனசுக்கு இதில் சக்ஸஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா சில டைம்ஸ் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அது சக்ஸஸ் ஆனால் நல்லது தானே. இதே தாட்டோட தான் இன்றைக்கி நான் பிரியாணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஆனால் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தண்ணி கூடி போச்சு. அது வத்தாத தண்ணி போல் இருந்தது. நான் அப்போ கூட கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம். இல்லை சரியாயிரும்னு சொல்லிட்டு ஒரு மனநம்பிக்கையோட சைடில் சிக்கன் 65 எக்கு ரைத்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தம்மை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது டேஸ்ட் என்னவோ பிரியாணி மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் கூட்டாஞ்சோறு மாதிரியே இருந்தது. சரி என்ன பண்ண, மனம் தளர விடலை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் என்னப்பா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.